இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பெரிய கடல்ல ஜேம்ஸ் ரத்தக்கரையோட ஜெட் ஸ்கைல வந்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு முடிச்ச அவரு நேரா அவர் வீட்டுக்கு போய் குளிக்க ஆரம்பிக்கிறாரு. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காயப்பட்ட இடத்துல மருந்து அப்ளை பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்கார்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கிராசரி ஷாப்ல தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டோட பேர் டயானா. டயானாக்கு ஒரு பையன் இருக்கான், அவனோட பேர் ஜாக். ஜேம்ஸும் ஜாக்கும் ரொம்பவே க்ளோஸ். கிராசரியில வாங்கிட்டு வந்த பொருட்களை ஜேம்ஸ் ஜாக்கு கிட்ட கொடுக்குறாரு. இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற அந்த டைம்ல டயானாவோட ஹஸ்பண்ட் பைக்ல அவங்கள நோக்கி வராரு. அவர் வேற யாரும் இல்ல, டேனியல். டேனியலுக்கு ஜேம்ஸை கண்டாலே பிடிக்காது. அதனால டேனியல் தன்னோட ஒய்ஃப் டயானாவை வார்ன் பண்றாரு. ஜேம்ஸ் உன்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் இனிமே நீங்க 2 பேர் அவங்க கூட பேசுறத குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜாக், ஒரு நல்ல மனுஷன் அவர் கூட பழகக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்க, அதுக்கு டேனியல், ஜேம்ஸ் ஒரு மிலிட்டரி ஆபீசர், அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகளும் இருக்காங்க, அதனால அவருக்கு எங்க எப்போ ஆபத்து வரும்னே சொல்ல முடியாது.